10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students. Last classல நீங்கள் halogen estimation நீங்கள் பார்த்துறீங்க. Estimation of elements in organic compounds. So topic நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஹேலஜன் எஸ்டிமேஷனு, குளோரின், புரோமின், அயோடின், ஹவு டு எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இன் திஸ் வீடியோ எஸ்டிமேட் த நைட்ரஜன் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். எஸ்டிமேட் த நைட்ரஜன் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். சரிங்களா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் அவைலபிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் டியூமோஸ் மெத்தட், செகண்ட் கெல்டால் மெத்தட். ஓகேங்களா? கெல்டால் மெத்தட் அண்ட் டியூமோஸ் மெத்தட். ஸோ தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆர் used for estimation of nitrogen in an organic substance. First one Deimos method and Geldahl method. So நம்ம first Deimos method discuss பண்றோம். ஓகேங்களா? first Deimos method discuss பண்றோம். So Deimos methodல principle அப்படிங்கிறது பார்த்துறதுக்கு முன்னாடி, this method Deimos method can be applied in case of all nitrogenous compound. The elemental nitrogen is converted into molecular nitrogen and its volume changed to STP data. அதாவது டியூமோஸ் மெத்தடில் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எலமெண்டல் நைட்ரஜன் அங்கே வந்து எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம மாலிகுலார் நைட்ரஜன் அதாவது N2 கேஸாக மாற்றுறோம். ஸோ N2 கேஸாக சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ எவால்வ் ஆகுதோ அந்த நைட்ரஜனுடைய வால்யூமை வச்சு சம் கால்குலேஷன்ஸ் மூலமாக பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அந்த ப்ராசஸில் எலமெண்டல் நைட்ரஜன் கன்வெர்டட் இன்டு மாலிகுலார் நைட்ரஜன் அட் STP. ஸோ STP மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் மீன்ஸ் 273 Kelvin and temperature, standard temperature 273 Kelvin, pressure 1 atmospheric pressure or mm of Hg. சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் மெர்குரிக் ப்ரெஷர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் டியூமோஸ் மெத்தட். பிரின்சிபல் ஆஃப் டியூமோஸ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டியூமோஸ் மெத்தடுடைய பிரின்சிபல் a nitrogenous compound CXHYNZ. So molecular formula, a nitrogenous compound of formula CXHYN2 when strongly heated with copper oxide, cupric oxide. Copper oxide means copper 2 oxide. In the atmosphere of carbon dioxide, nitrogen is set free along with formation of carbon dioxide and water. Part of the nitrogen may be oxidized into oxides of nitrogen when the gaseous mixture is passed over a roll of heated bright copper gas. So copper gas means copper spiral. ஓகேங்களா? copper gas. The oxides of nitrogen are reduced into nitrogen. ஓகேங்களா? ஸோ நைட்ரோஜனஸ் காம்பவுண்டை நம்ம காப்பர் ஆக்சைடு போட்டு ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன் இவால்வ் ஆகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ some parts of some amount of oxygen may be oxidized, some amount of nitrogen
nitrogen may be oxidized into oxides of nitrogen when the gaseous mixture is passed over roll of heated bright copper gas. The oxides of nitrogen reduced again into nitrogen. So some amount of nitrogen oxides are convert ஆகுது. ஸோ அந்த ஆக்சைட்ஸையும் நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸையும் நம்ம காப்பர் காஸ் ஹீட்டட் காப்பர் காஸ் மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் மாலிகுலார் நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பிரின்சிபல். தென் ஹியர் ஈக்குவேஷன்ஸ் CxHy NZ plus 2x plus y by 2 ratio of copper oxide, 2x plus y by 2 copper oxide, then x amount of carbon dioxide, x amount of carbon dioxide and y by 2 amount of water, then z by 2 amount of nitrogen, then copper 2x plus y by 2 amount of copper. So here nitrogen உடைய வால்யூம் நமக்கு வேணும், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் அங்கே இருக்கக்கூடாது இல்லையா? Then next the resultant mixture, this mixture is collected over concentrated potassium hydroxide in a nitrometer. All these gases, carbon dioxide, sulfur dioxide, water except nitrogens are absorbed. The volume of nitrogen collected over KOH solution is measured. சரிங்களா? அப்போ நீங்கள் அப்பரேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சுட்டு அப்பரேட்டஸ் செட்டிங்ஸை காட்டுறேன். அது உங்கள் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் 145 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 145 பார்த்தீங்கன்னா டியூமாஸ் மெத்தட் டயக்ராமில் காப்பர் காஸ், காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் CuO ஒரு கம்பார்ட்மெண்ட், தென் ரெடியூஸ்டு காப்பர் காஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டை வச்சுருக்காங்க அப்பரேட்டஸில். தென் அவுட்லெட் வழியாக நமக்கு வந்து அவுட்லெட் வழியாக கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் நைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ அவுட் டியூப்பில் வந்து அவுட்லெட்டில் மெர்க்குரி வெசல்ஸ் நமக்கு போட்டிருக்காங்க. மெர்க்குரி வெசல்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பரேட்டஸ் செட்டிங்ஸில் பாருங்கள் டயக்ராமில் புக்கில். தென் அந்த ப்ளூ கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா KOH சொல்யூஷன். அப்போ உங்களுக்கு கேஸ் இவால்வ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரோட வர கேஸாக இருந்தாலும் சரி, KOHஓ கார்பன் டை ஆக்சைடு, இந்த நைட்ரஜன் கேஸ் மேலே அந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஸ்டோர் ஆகும்போது அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா, நைட்ரஜன் ஒரு ஏரோ மார்க் போட்டு டயக்ராமில் வால்யூம் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த வால்யூம் மெஷர்மெண்ட்டில் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்ம வேக்யூம் எம்டி ஸ்பேஸாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும். சரிங்களா? வெறும் வேக்யூமாக இருந்ததுன்னா ஏர் மாலிகுல்ஸ் இருக்காது. ஏர் மாலிகுல்ஸ் இல்லைன்னா நமக்கு மாய்ஸ்சரும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. பட் இங்கே மாய்ஸ்சரும் அங்கே இருக்கும் ஏர் மாலிகுல்ஸாக. பட் நைட்ரஜன் கேஸும் அங்கே ஸ்டோர் ஆகுது. அப்போ நைட்ரஜன் கேஸ் அங்கே ஸ்டோர் ஆகும்போது கேஸ் இவால்வ் ஆகி பபுள்ஸாக மேலே போய் ஸ்டோர் ஆகுது அந்த நைட்ரஜன் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கக்கூடிய அந்த ஏரோ ஸ்பேஸில். தென் நைட்ரஜன் ஸ்டோர் ஆக இந்த ப்ளூ லிக்விட் KOH என்ன ஆகுனா கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த ரவுண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்ப் இருக்கு பார்த்தீங்களா, ரவுண்ட் பாட்டம். ஸோ ரவுண்ட் பல்ப். சரிங்களா? அந்த பல்பில் அந்த ப்ளூ கலர் லிக்வினுடைய வால்யூம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரைஸ் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் நைட்ரஜனுடைய அமௌண்ட் இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த காலமில் இன்க்ரீஸ் ஆக ரைட் சைடில் அந்த ரவுண்ட் ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் KOH வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து அப்பரேட்டஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? தென் இப்போ அந்த அப்பரேட்டஸ் அப்படிங்கிறது டியூமாஸ் மெத்தடில் சொல்லப்பட்டிருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பல்ப், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது, அந்த பண்ணுனா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த டயக்ராம் வச்சு சொல்லியிருக்கேன். உங்கள் புக்கில் அந்த டயக்ராமை பாருங்கள், கேட்டுக்கிட்டே அந்த டயக்ராமை பார்த்துக்கிட்டு வாங்க. சரிங்களா? தென் டியூமாஸ் மெத்தடில் என்னென்ன பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஜெனரேட்டர். கார்பன் டை ஆக்சைடு ஜெனரேட்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா
கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் என்னங்க மேக்னடைட். ஏன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு நைட்ரஜனை மெஷர் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் தேவை அப்படிங்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு நீடட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஹவு டு ப்ரிப்பேர்? ஸோ ப்ரிப்பேர் பை heating magnetite or sodium bicarbonate contained in a hot glass tube. So carbon dioxide obtained by heating magnetite or sodium bicarbonate contained in a hot glass tube. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மாய்ஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு மாய்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அனதர் மெத்தட். நம்ம கார்பன் டை ஆக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பை த ஆக்ஷன் ஆஃப் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆன் மார்பிள் இன் எ கிப்ஸ் அப்பேரட்டஸ். கிப்ஸ் அப்பேரட்டஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மார்பிள்னு சொல்லும் இல்லையா, டைல்ஸ் நம்ம மார்பிள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மார்பிள்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம சல்ஃபரிக் ஆசிடில் போட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து என்ன இவால்வ் ஆகுங்க? கார்பன் டை ஆக்சைடு இவால்வ். ஏன்னா மார்பிள் அப்படிங்கிறது ஒரு விதமான சுண்ணாம்புக்களினுடைய வடிவம் தான், சுண்ணாம்பினுடைய வடிவம் தான். அப்போ என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிடோடு யூஸ் பண்ணும்போது மார்பிள்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகும். எனி கார்பனேட் சால்ட் ரியாக்ட் வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லிபரேட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டிடெக்ஷனில். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்தாலுமே சால்ட் அனலைசிஸில் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எனி கார்பனேட் சால்ட் ரியாக்டட் வித் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லிபரேட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுனா பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வருங்க. பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் மீன்ஸ் நுரைத்து பொங்குதல். அப்போ உங்களுக்கு அந்த பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த சால்ட்டிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேம் வே டைலூட் HCl கிப்ஸ் அப்பரேட்டஸில் எடுத்துக்கிட்டு அதில் மார்பிள்ஸ் போட்டு நம்ம ஆக்ஷன் பாஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சம்டைம்ஸ் மாய்ஸ்சராக இருக்கும் பட்சத்தில் த கேஸ் இஸ் பாஸ்டு த்ரூ த கம்பஷன் டியூப் ஆஃப்டர் பீயிங் ட்ரைடு பை பப்ளிங் த்ரூ concentrated sulfuric acid, because concentrated sulfuric acid dehydrating agent, concentrated sulfuric acid dehydrating agent. If moisture is present in the carbon dioxide, that moisture absorbed by the sulfuric acid. So sulfuric acid is a dehydrating agent. So carbon dioxide இருக்கக்கூடிய moisture remove பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேங்களா? Then combustion tube. ஸோ கம்பஷன் டியூப் அப்படின்னா எந்த மாதிரி அங்கே ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கம்பஷன் டியூப்பை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ த கம்பஷன் டியூப் இஸ் ஹீட்டர் இன் எ ஃபர்னஸ் இஸ் சார்ஜ்டு வித். ஸோ 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. எ ரோல் ஆஃப் ஆக்சிடைஸ்டு காப்பர் காஸ் டு ப்ரிவென்ட் த பேக் டிஃப்யூஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் அண்ட் டு ஹீட் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் ஆக்சைடு பை ரேடியேஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆக்சிடைஸ்டு காப்பர் காஸ் அங்கே வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் டிஃப்யூஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ பேக் டிஃப்யூஷன் காப்பர் எ ரோல் ஆஃப் ஆக்சிடைஸ்டு காப்பர் காஸ் டு ப்ரிவென்ட் த பேக் டிஃப்யூஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கம்பஷன். ஸோ எரியும் பொழுது அது ரிவர்ஸ், அதாவது பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருதுங்க, பேக் டிஃப்யூஷன். Then to heat the organic substance mixed with copper oxide by radiation. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பர் ஆக்சைடோட கலக்கிறது, காப்பர் ஆக்சைடோட மிக்ஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ weighed amount of organic substance mixed with excess of copper oxide. Then weighed amount of the organic substance mixed with excess of copper to oxide. சரிங்களா? ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வே பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை எக்ஸஸாக காப்பர் ஆக்சைடு மிக்ஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் எ லேயர் ஆஃப் கோர்ஸ்
copper oxide packed in about 2 by 3, 2/3 of the entire length of the tube and kept in the position by loose asbestos plug on either side. This oxidizes the organic vapors passing through it. Then next, fourth one, a reduced copper spiral which reduces any oxides of nitrogen formed during combustion to nitrogen. So எரியும் பொழுது நைட்ரஜன் ஆக்சைட்ஸாக ஃபார்ம் ஆன நைட்ரஜனை வெறும் மாலிகுலார் நைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரெடியூஸ்டு காப்பர் காஸில் நடக்குது. ஸோ காப்பர் காஸ் ஆர் காப்பர் ஸ்பைரல், ஓகேங்களா, ஆர் ரெடியூஸ்டு டு எலமெண்டல் நைட்ரஜன் பை பாசிங் ஓவர் ஹீட்டட் காப்பர் ஸ்பைரல், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஷிப்ஸ் நைட்ரோமீட்டர். Schiff's nitrometer or simply nitrometer. So what is the purpose of using Schiff's nitrometer? So Schiff's nitrometer, nitrogen gas obtained by the decomposition of the substance in the combustion tube is mixed with considerable excess of carbon dioxide. It is estimated by passing nitrometer when carbon dioxide is absorbed by potassium hydroxide or potash and the nitrogen gets collected in the upper part of the graduated tube. So graduated tube na measurement இருக்கக்கூடிய அந்த tube blue color solution க்கு மேல இருக்குது இல்லீங்களா. ஸோ அந்த blue color solution அந்த நைட்ரஜன் அப்படின்னு மெஷர்மெண்ட் ஒரு ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிராஜுவேட்டட் டியூப். ஸோ ஷிப்ஸ் நைட்ரோமீட்டர் அப்படிங்கிறது நைட்ரஜன் கேஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு equipment. The nitrogen gas obtained by the decomposition of the substance in the combustion tube is mixed with considerable excess of carbon dioxide. It is estimated by passing nitrometer when carbon dioxide is absorbed by potash and the nitrogen gets collected in the upper part of graduated tube. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டியூமாஸ் மெத்தடில் சொல்லக்கூடிய அப்பரேட்டஸ் செட்டிங்ஸ், அதாவது அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது. தென் ப்ரொசீஜர். ஸோ வாட் இஸ் ப்ரொசீஜர்? டியூமாஸ் மெத்தட். டியூமாஸ் மெத்தடுடைய ப்ரொசீஜரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டே ஒரு தடவை சொல்லியாச்சு. ஸோ இருந்தாலும் ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேங்களா. எ weighed quantity of organic substances mixed with copper oxide and placed in the combustion tube. The carbon dioxide is passed through the combustion tube to displace the air present in the tube. When no more air bubbles collected in the nitrometer, it shows that whole of the air has been displaced. Upper tap is now opened and the reservoir is so adjusted that the potash solution reaches the tap, which is then closed. Then combustion tube is now heated in the furnace. The nitrogen evolved collects in the nitrometer. When the combustion is complete, a rapid stream of carbon dioxide is passed through the combustion tube to sweep away the lost traces of nitrogen. The volume of nitrogen is noted after adjusting the reservoir. Room temperature and pressure also recorded. Then here, making level of caustic potash solution in the two limes equal. ஓகேங்களா. ஸோ அந்த ரவுண்ட் ஃப்ளாஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் அந்த கிராஜுவேட்டட் மீட்டர்னு சொல்லுறீங்களா, அதுலேயும் பொட்டாஷனுடைய வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம லெவல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஜுவேட்டட் டியூப்பில் வந்து உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் ஸ்டோர் ஆக ப்ளூ கலர் சொல்யூஷன், அதாவது காஸ்டிக் பொட்டாஸ் ரவுண்ட் ஃப்ளாஸ்கில் என்ன ஆகிட்டே இருக்குங்க, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட் இன் அவர் புக் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் ஒன்ஸ் ரீட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், நம்ம புக்கில் இருக்கிறது. ஸோ போர்ட்லேயே ரைட் பண்ணியிருக்குங்க. டு ஸ்டார்ட் த டேப் ஆஃப் நைட்ரோமீட்டர் இஸ் லெஃப்ட் open. Carbon dioxide is passed through the combustion tube to expel the air in it. When the gas bubbles rising through the potash solution fails to reach the top of it and is completely absorbed, it shows that only carbon dioxide is coming and that all air has been
expelled from the combustion tube. The nitrometer is then filled with potassium hydroxide solution by lowering the reservoir, and the solution by lowering the reservoir, and the tap is closed. The combustion tube is now heated in the furnace and the temperature rises gradually. The nitrogen set free from the compound collects in the nitrometer. When the combustion is complete, a strong current of carbon dioxide is set through the apparatus. In order to sweep the last trace of nitrogen from it, the volume of the gas gets collected is noted after adjusting the reservoir so that the solution in it and the graduated tube is same. ஓகேங்களா? The atmosphere pressure and the temperature is also recorded the same way. So புக்கில் இருக்கிறத உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறீங்க அண்ட் தென் போர்ட்லி ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பரேட்டஸ் செட்டிங்ஸை வச்சுக்கிட்டு ப்ரீவியஸாகவே நான் உங்களுக்கு அந்த அப்பரேட்டஸ் செட்டிங்ஸை வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த அப்பரேட்டஸ் செட்டிங்ஸோடு நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து வச்சு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வரைக்கும் நம்ம டிமாஸ் மெத்தடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னும் டிமாஸ் மெத்தடுடைய கால்குலேஷன் அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டிமாஸ் மெத்தடுடைய கால்குலேஷன், ஸோ கால்குலேஷன் பார்ட்ஸுக்கு அப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஸோ முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் பார்ட் அப்படிங்கிறது நீங்கள் வெறும் தியரிட்டிக்கலாக பண்ணும்போது இப்போ தியரிட்டிக்கல் பேஸில் நம்ம கால்குலேஷன் பார்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சால்வ் ப்ராப்ளம் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த சிம்பிள்ஸினுடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும், சால்வ் பண்ணிடலாம்.